என் மேலே கேஸ் தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தரலாம். தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழு. ஆனால் டிஜிபி சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளவே பார்த்தலாம். நியாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். மாமனார் வீட்டில் அலையா விருந்தாலே 5 வருஷமாக இருக்கிறேன். வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா அந்த தகுதி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும். அப்படின்னு உங்களை விட்டுட்டு நான் வீடு வாங்கிடுவேன். ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஓனர்கிட்ட பேசுங்க. டிவியில் போட்டுறாதீங்க, ஓனர் ஓடின போகிறாரு. அடுத்த வீட்டுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானா? அதனால் கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுற. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதான் நீ கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. இல்லைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர். என் மேலே கேஸ் தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தரலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தரலாம். நீ போடு, கேட்க நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழு. ஆனால் டிஜிபி சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளவே பார்த்தலாம். நியாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பது. கேட்டால் அமைச்சர் பது. நியாயத்தை பேசினா மிரட்டல். வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா அந்த தகுதி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும். அப்படின்னு உங்களை விட்டுட்டு நான் வீடு வாங்கிடுவேண்ணா. மாமனார் வீட்டில் அலையா விருந்தாலே 5 வருஷமாக இருக்கிறேன். கட்சிக்காரங்களாம் வர்றாங்க, வெளியே உட்காந்துருக்குறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. அதனால் நானே ஒரு வாடகை வீட்டு எடுத்து காலப்பட்டி ரோட்டில் வாடகை வீட்டுக்கு மூவ் ஆகிட்டேன். கட்சிக்காரர்கள் வரும்போது பார்ப்பதற்கு இடம் வேண்டும். தயவு செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை ஓனருக்கு மிரட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு சென்னை பிரச்சனை ஆனதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பிப்ரவரியில் காலி பண்ணுறேன். 2025 அந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போகணும். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தானா தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த வீட்டில் இப்போ தான் வந்திருக்கேன்னா 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பெருசு பண்ணாமல் தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஓனர்கிட்ட பேசுங்க. டிவியில் போட்டுறாதீங்க, ஓனர் ஓடின போகிறாரு. அடுத்த வீட்டுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும்.